எழுத்தச்சனின் அத்தியாத்ம ராமாயணம் கிளிப்பாட்டு மலையாள நூல் தமிழ் மொழிபெயர்ப்பு. ராமாயண மாதத்தின் 17ஆம் நாள் கதை தொடர் இனிதே துவங்குகிறது. சுயம்பிரபா கதி. சுயம்பிரபையின் குகையை அடைதல். இருள் நிறைந்த காட்டிற்குள் விரைவாக நுழைந்து செல்கையில் வழியிலேயே தாகம் மிகவும் அதிகரித்தது. வறண்ட தொண்டை, உதடுகள், அன்னம், வாய்ப்பகுதி ஆகியவற்றுடனும் வானர வீரர்கள் உலர்ந்து போன தங்களின் நாவுகளுடனும் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் விதிவசத்தால் அங்கே ஒரு பெரும் குகையை கண்டார்கள். கொடிகளாலும் புற்களாலும் மூடப்பட்டிருக்கும் இதில் நீரில்லாமல் இருக்குமா என்று சிந்தித்து நிற்கும் போது நனைந்த சிறகுகளை கொண்ட கிரௌஞ்சம், அன்னம் போன்ற பறவைகள் அதிலிருந்து மேலே பறந்து வந்தன. உடனே அவற்றின் சிறகுகளிலிருந்து நீர் துளிகள் கீழே விழுந்தன. வானரங்கள் அதை கண்டு கணித்தார்கள். நிச்சயமாக இதனுள் நல்ல நீர் இருக்கிறது, நாம் அனைவரும் இதனுள் இறங்குவோம் என்று கூறிய கணத்தில் மாருதி ஹனுமான் முன்னால் இறங்கினார். மற்றவர்களும் அவருக்கு பின்னால் இறங்கி நடந்து செல்கையில் விழிகள் தெரியாதவாறு அடர்ந்த இருள் சூழ்ந்திருந்ததால் ஒருவரை ஒருவர் கரங்களை பிடித்து கொண்டு வருத்தத்துடனும் கவலையுடனும் மேலும் மேலும் நடந்து சென்று அங்கே மிக தொலைவில் ஒன்றை கண்டார்கள். 3 உலகங்களிலும் ஒப்பற்ற மிகவும் சிறந்த திவ்யமான இடம் அது. தங்கத்தால் ஆனதும், காண்போரின் மனதை கவரக்கூடியதும், விழிகளுக்கு மிகுந்த ஆனந்தத்தை அளிக்கக்கூடியதுமானது. அங்கே மணிமயமான படிகளை கொண்ட தடாகங்கள் உள்ளன. அவற்றில் மிக தெளிவான தூய்மையான நீர் நிறைந்திருக்கிறது. விதவிதமான மலர்களாலும் பழங்களாலும் நிறைந்து விளங்கும் மரங்கள் உள்ளன. அவை கற்பக விருட்சத்திற்கு ஒப்பானவையாக இருக்கின்றன. அமிர்தத்திற்கு நிகரான சுவையுடைய உணவுகள், பருவும் பானங்கள், சுவைக்கும் நொறுக்கு தீனிகள் என பலதரப்பட்ட பொருட்கள் அங்கே உள்ளன. அதே போல் ஆடை ஆபரணங்களால் அழகு பெற்று விளங்குகின்றன. மனதை மயக்கும் அந்த திவ்யமான இடத்தில் மனிதர்கள் எவரும் இல்லாத தேவர்களின் இருப்பிடத்தை போன்ற மாளிகையின் நடுவே மணிகளாலும் தங்கத்தாலும் கட்டப்பட்ட ஒரு மாளிகையில் ஒரு விசித்திரமான நபரை கண்டார்கள். யோக நிலையை ஏற்று சடா மகுடமும் மர உரியும் தரித்து யோகினியாக அசையாத தியானத்தில் ஈடுபட்டிருந்தவளாக, அக்னியின் ஜுவாலை போன்ற ஒளி பொருந்தியவளாக மிகவும் தூய்மையான அந்த மகா பாக்கியவதியை கண்டார்கள். அந்த கணமே சந்தோஷம் நிறைந்த, ஆனந்தம் நிறைந்த மனதுடன் பக்தியுடனும் அச்சமும் கொண்டு வணங்கினார்கள். அந்த வானரங்களை கண்டு மகிழ்ச்சி அடைந்த அந்த யோகினி அவர்களிடம் கூறினாள், நீங்கள் யார் என்று எனக்கு கூறுங்கள். இங்கு நீங்கள் வந்ததற்கான காரணத்தையும் கூறுங்கள். வழியை எவ்வாறு தெரிந்து கொண்டு வந்தீர்கள் என்று, இங்கிருந்து எங்கு செல்ல போகிறீர்கள் என்றும் கூறுங்கள். இதனை செவிமடுத்த வாயுபுத்திரனான அனுமனும் நன்றாக வணங்கி அடக்கத்துடன் கூறத் தொடங்கினார். செய்திகள் அனைத்தையும் செவிமடுத்திருந்தாலும் உண்மையை தவிர வேறு எதையும் நான் கூறுவதில்லை. உத்தர கோசலத்தில் உள்ள அயோத்தி என்னும் மிகவும் உன்னதமான ஒரு நகரம் நில உலகில் உள்ளது. அங்கு தசரதன் என்னும் மன்னன் அரசாட்சி செய்து வந்தார். அவருக்கு 4 புதல்வர்கள் பிறந்தனர். அவர்களில் மூத்தவர் நாராயணருக்கு ஒப்பான ஸ்ரீ ராமபிரான் என்பதை அறிந்து கொள்ளவும். தந்தையின் கட்டளையால் வனவாசம் செய்வதற்காக அவர் தம்பியுடனும் ஜனகனின் மகளான தேவி சீதை எனும் தன் மனைவியுடனும் காட்டில் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்த காலத்தில் ஒரு நாள் கொடியவனான தசமுகனான ராவணன் எனும் அரக்கன் விரைவாக வந்து அவரது மனைவியை கவர்ந்து சென்றான். ராமனும் தம்பியான இளவலான லக்ஷ்மண சுவாமியும் இரவும் பகலும் அவரை தேடி அலைந்த போது சூரியனின் மகனான சுக்ரீவனை கண்டு இருவரும் தங்களுக்குள் நட்பு கொண்டனர். அதன் பின் தமையனான வாலியை கொன்று சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார் பகவான் ஸ்ரீ ராமபிரான். அதற்கு பிரதி உபகாரமாக சீதையை கண்டு வாருங்கள் என்று வானர தலைவனான சுக்ரீவனும் வானரங்களான எங்களை எங்கும் அனுப்பினார். தெற்கு திசையை நோக்கி தேடுவதற்காக வந்த 1,00,000 சிறந்த வானரங்களில் நாங்களும் சிலர் தாகம் தாங்காமல் நீரினை விரும்பி இங்கு வந்தோம். இந்த அழகிய குகைக்குள் அறியாமல் நுழைந்து விட்டோம். தெய்வ செயலாக இங்கு வந்து தங்களை கண்டது எங்கள் மாபெரும் பாக்கியம். தாங்கள் யார் என்பதை நாங்கள் அறியோம். தூய்மையானவரே, அதை எங்களுக்கு உண்மையாய் அருள வேண்டும். யோகினியான அவளும் அதனை செவிமடுத்து மெல்ல புன்னகைத்து அவர்களிடம் விரைவாக கூறினாள், பழுத்த பழங்கள் மற்றும் கிழங்கு வகைகளை நன்றாக உட்கொண்டு தேனையும் அருந்தி திருப்தி அடைந்து புத்துணர்ச்சியோடு வாருங்கள். அதன்பின் என்னுடைய வரலாற்றை முதலிலிருந்து உங்களுக்கு கூறுகிறேன். அதனை செவிமடுத்த அவர்கள் கிழங்குகளையும்
பழங்களையும் சுவைத்து உட்கொண்டு தேனையும் அருந்தி தெளிந்த மனதுடன் தேவியின் அருகில் சென்று கூப்பிய கரங்களுடன் நின்ற பின்னர் அந்த யோகினி அழகிய புன்னகையுடன் மாருதியிடம் அனுமனிடம் கூறத் தொடங்கினாள். உலகையே மயக்கும் பேரழகு கொண்டவளும் விஸ்வகர்மனின் மகளுமான ஹேமா என்ற மனோகரி தன் அற்புத நடனத்தால் பெரிசூடிய சிவபெருமானை மகிழ்வித்தாள். அதன் காரணத்தால் சிவபெருமான் இந்த திவ்யமான நகரத்தை பல்லாயிரக்கணக்கான திவ்ய வருடங்கள் வாழ அவளுக்கு அருளினார். பழங்காலத்தில் ஹேமா இங்கு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தாள். அவளுடைய தோழியான நான் சுயம் பிரபை என்னும் பெயருடையவள். எந்நேரமும் விஷ்ணு பக்தி பூண்டு எப்போதும் முக்தியையே விரும்பி இருக்கும் ஒரு கந்தர்வ பெண். ஹேமாவோ தவக்காலம் முடிந்து பிரம்மலோகத்தை அடைந்து விட்டாள். தூய்மையான உடலை உடையவள் ஹேமா என்னிடம் கூறினாள், நீ எப்போதும் இங்கேயே தவம் செய்து கொண்டிருப்பாயாக. இங்கு வேறு உயிரினங்கள் எதுவும் வருவதில்லையே. திரேதா யுகத்தில் நாராயணராகிய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பூமியின் பாரத்தை போக்குவதற்காக தசரத மன்னனின் மகனாக பிறப்பார். அந்த பூபதி ஸ்ரீராமன் காட்டில் உலாவரும் காலத்தில் மிக கொடூரமான ராவணன் ஸ்ரீராமனின் மனைவியை கவர்ந்து செல்வான். ஜானகி தேவியை தேடி வானரங்கள் உன்னுடைய இந்த குகை கோயிலுக்கு வருவார்கள். அவர்களிடம் உரையாடி அன்போடு அந்த வானரர்களுக்கு உதவி செய்துவிட்டு நீ சென்று ஸ்ரீ ராமபிரானை கண்டு வணங்குவாயாக. ரகுநாயகன் வேறு யாருமல்ல, சாக்ஷாத் நாராயணரான சுவாமியேதான். பக்தியோடு அந்த பரம்பொருளை துதித்தால் யோகிகளால் மட்டும் அடையத்தக்கதான முக்தி பதவி உனக்கு கிடைக்கும். ஆகையால் நான் இனி ஸ்ரீ ராமபிரானை விரைவில் காண்பதற்காக செல்கிறேன். உனக்கு நேரான பெருவழியில் கொண்டு சேர்க்க நீங்கள் அனைவரும் உங்களது விழிகளை மூடிக்கொள்ளுங்கள். மனம் தெளிந்த அந்த வானரர்கள் அனைவரும் விழிகளை மூடிக்கொண்டனர். கனப்பொழுதில் அவர்கள் குகைக்கு வெளியே இருந்த வனத்தை அடைந்தனர். ஆச்சரியம் ஆச்சரியம், விசித்திரம் என்று வியந்தவாறே அவர்கள் தங்கள் பாதையில் தொடர்ந்து நடக்கத் தொடங்கினார்கள். சுயம் பிரபா துதி. யோகினியான சுயம் பிரபையும் தன் குகை வாயிலை துறந்து யோகேசனாகிய ஸ்ரீ ராமபிரானின் சன்னதியை மிக விரைவாக அடைந்தாள். லக்ஷ்மண சுவாமியாலும் சுக்ரீவனாலும் சேவிக்கப்பட்ட லக்ஷ்மிபதியான ராமபிரானை கண்டு அவரை வணங்கி வலம் வந்தாள். பேரன்போடும் பக்தியோடும் தழுதழுத்த குரலிலும் மயிர் கூச்சலுடனும் மீண்டும் மீண்டும் வணங்கி பலவாறாக துதித்தாள். ரகுபதியே, ராஜேந்திரனே, வாசுதேவனே, பிரபோ, ராமா, தயாநிதியே, நான் தமது தாசியான அடிமையானவள். நிகரற்ற உலகின் தலைவனே, ஸ்ரீபதியே, தம்மை காண்பதற்காகவே நான் இங்கு வந்தேன். நான் பல ஆண்டுகள் தம்மை தியானித்து நாள்தோறும் தவம் செய்தேன். ரகுபதியே, தமது திருவுருவை காண்பதற்காக நான் செய்த தவத்தின் வலிமை என்று நிச்சயமாக பலனளித்து விட்டது. ஆதியான தம்மை நான் வணங்குகிறேன். தாம் யாராலும் எளிதில் அறிய முடியாதவர் என்பது நிச்சயம். அனைத்து உயிரினங்களின் உள்ளேயும் வெளியேயும் நிலைத்திருப்பவரும் தொடக்கமும் முடிவும் இல்லாத பரம்பொருளும் ஆனவர் தாம். மாயை என்னும் திரையால் மறைக்கப்பட்டு மனித வடிவம் தாங்கி வாழ்பவர் தாம். அறியாமை கொண்டவர்களால் அறிந்து கொள்ள முடியாத பேரறிவு வடிவான விஞ்ஞான மூர்த்தி பரம்பொருள் தாம். பக்தர்களின் உய்திக்காகவும் பிரம்மன் உள்ளிட்ட தேவர்களின் வேண்டுகோளுக்காகவும் இப்பூமியில் வந்து அவதரித்த இறைவனை அறியாமை தாமச குணம் நிறைந்த நான் எவ்வாறு அறிந்து கொள்வேன்? உலகிலும் தமது தத்துவம் சச்சிதானந்தமயமானது. நாராயணா, ஸ்ரீராமா, தம்முடைய திருவடிகளை தரிசிப்பதே முக்திக்கு ஒரே வழியாகும். பிறப்பு இறப்பு குறித்த பயத்தை போக்குவதும் நல்வழியையும் வேதாந்த அறிவையும் தருவதும் தமது பாத தரிசனமே ஆகும். மக்கள், புத்திரன், மனைவி, நண்பர்கள், செல்வம், அதிகாரம் ஆகியவற்றால் அகந்தை கொண்டு ராமராம என்று ஜபிப்பதில்லை. ஆனால் எனக்கு எப்போதும் உமது திருநாமத்தை ஜபிக்கும் பாக்கியம் அருள்வீராக. குணங்கள் மூன்றையும் கடந்தவனுக்கு, எளியவர்களின் பற்றுக்கோடானவனுக்கு, தன் ஆத்மாவிலேயே மகிழ்பவனுக்கு, சீதாராமனுக்கு எனது வணக்கங்கள். தாம் பேதத்தின் வடிவம், விரும்பிய வடிவம் எடுப்பவன், ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருள். உன்னை தவிர வேறு யாரால் அறிந்து கொள்ள இயலும்? மனிதனாக நீ செய்யும் லீலைகளின் இரகசியத்தை யாராலும் எளிதில் சிந்தித்து அறிய முடியாது. தம்முடைய மாயையால் சூழப்பட்ட மனிதர்கள் தூய ஞானமயமான தம்மை பல்வேறு விதமாக காண்கிறார்கள். பிறப்போ கர்த்தா என்ற எண்ணமோ சிறிதும் இல்லாத தூய ஆத்மாவான தாம் தேக, விலங்கு, மனித பிறவிகளை எடுத்து செல்லும் செயல்கள் அனைத்தும் தமது மகத்தான மாயையின் லீலையே ஆகும்.
பாவங்களை போக்குபவனே, கருணாகரனே, இறைவனே, கருணை கடலே, இப்பூ உலகில் விசித்திரமான அவதார வடிவெடுத்து பிறந்து நற்செயல்களை புரிபவர் தாமே ஆவீர்கள். தமது பக்தர்களுக்கு நாள்தோறும் தம்முடைய கதையெனும் அமுதத்தை பருகும் பாக்கியம் கிடைக்கவே தாம் அவதரித்தீர்கள் என்று சிலர் கூறுகின்றனர். இங்கு வேறு சிலரோ உலகில் கோசல நாட்டு மன்னன் தசரதனின் கடுமையான தபோபலத்தின் பெயராகவே தாம் அவதரித்தீர் என்பது நிச்சயம் என்று கூறுகின்றனர். அன்னை கௌசல்யின் பிரார்த்தனையால் இங்கு வந்தீர் என்றும் மைத்திரியின் தேவி சீதையின் நற்பாகியத்தின் பலனால் என்றும் சிலர் கூறுகின்றனர். தாம் படைப்பு கடவுளான பிரம்மனே வேண்டிக் கொண்டதால் கொடிய அசுர வம்சத்தை அழிப்பதற்காக மனிதனாக வந்து பிறந்தீர்கள் என்று சிலர் கூறுகின்றனர். மன்னனின் மகனாக பிறந்தது பூமி தேவியின் பெரும் துயரத்தை தீர்ப்பதற்கு என்று சிலர் கூறுகின்றனர். தர்மத்தை காப்பதற்காகவே தாம் அவதரித்தீர்கள் என்று சிலர் கூறுகின்றனர். அறத்தை காத்து அதர்மத்தை நீக்குவதற்கும் சூரிய குலத்தில் கர்ம சாட்சி குலம் அவதரித்தது தேவர்களின் பகைவர்களை அடித்து அன்போடு தேவர்களை காப்பதற்கே தாம் வந்தீர்கள் என்று திவ்ய முனிவர்கள் கூறுகின்றனர். இதில் எது உண்மை என்பதை என்னால் அறிய இயலவில்லை. எவரொருவர் தம்முடைய கதைகளை கூறுவதும் பக்தியோடு நாள்தோறும் செவிமடுப்பதும் செய்கிறாரோ அவர் நிச்சயம் இப்பிறவி பெருங்கடலை கடந்து விடுவார். தம்முடைய மகா மாயையின் குணங்களால் கட்டுண்டிருப்பதால் என்னால் தமது தாமரை பாதங்களை காண இயலவில்லை. அறிவுமயமான சின்மயமான தம்முடைய சுரூபத்தை நான் எந்த அளவிற்கு அறிந்து கொண்டிருக்கிறேன் அந்த அளவிற்கு புகழ்ந்து துதிக்கின்றேன். ஆஹா! கருணையில் நிலைத்தவனும் அழகானவனும் வெள்ளையும் அம்பையும் ஏந்தியவனும் சகோதரனால் லக்ஷ்மண சுவாமியால் சேவிக்கப்பட்டவனும் சுக்ரீவன் முதலிய வானர கூட்டங்களால் சேவிக்கப்பட்டவனுமாகிய என் எதிரே நிற்கும் ராகவனான தம்மை இப்போது நான் வணங்குகிறேன். ராமபிரானுக்கு ராமபத்ரனுக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். ராமச்சந்திரனான தமக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் என்று கூறி சுயம்பிரபையும் ஸ்ரீராமனின் முன் பணிந்து விழுந்து மங்களகரமான வார்த்தைகளால் வழங்கினாள். ஸ்ரீராமபிரானின் அருள்வாக்கு. முக்தி அளிப்பவனான ராமபிரான் மனமகிழ்ந்து பக்தி நிறைந்த அந்த யோகினியிடம் அருளை செய்தார். உன்னுடைய பக்தியால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். உன் மனதில் விரும்புவது யாது என்னவென்று நீ கூறுவாய். சுயம்பிரபையின் பிரார்த்தனை. ஸ்ரீ ராமபிரானின் வார்த்தைகளை செவிமடுத்த சுயம்பிரபை கூறினாள், இன்று என்னுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறிவிட்டன. நான் எங்கே வசித்தாலும் தம் மீதான என் பக்தியில் எந்த ஒரு தளர்வும் மாற்றமும் ஏற்படாமல் இருக்க வேண்டும். தம்முடைய பக்தர்களுடனும் தொண்டர்களுடனும் இணங்கி வாழும் ஆசை என் உள்ளத்தில் எப்போதும் இருக்க வேண்டும். லௌகீக உலகியல் மனிதர்களோடு சேரும் எண்ணம் ஒருபோதும் என் மனதில் தோன்றக்கூடாது. ராம ராம என்று எப்போதும் ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். என் மனம் எப்போதும் ராமபிரானின் திருவடிகளிலேயே திளைத்திருக்க வேண்டும். தேவி சீதையுடனும் சுமித்ரையின் மைந்தனான லக்ஷ்மண சுவாமியுடனும் கூடிய ராகவனும் பீதாம்பர ஆடை அணிந்தவனும் வில்லையும் அன்பையும் ஏந்தியவனும் அழகான கிரீடம் கைவளை அரணாக்கயிறு அணிந்தவனுமான ராமபிரானை சுயம்பிரபை வணங்கி மகிழ்ந்தாள். ஆரம், கிரீடம், இரத்தின குண்டலம், சிலம்பு, பொன்னாலான தோள்வளை போன்ற ஆபரணங்களால் மிளிரும் தமது திவ்ய வடிவம் என் மனதில் என்றும் நிலைத்திருக்கட்டும். இறைவா, எனக்கு வேறு எந்த வரமும் வேண்டாம். தீய சேர்க்கை, துர்ச்சங்கம் ஒருபோதும் என் உள்ளத்தில் பற்றி கொள்ளலாகாது. பகவான் ஸ்ரீ ராமபிரான் அதனை செவிமடுத்து அவளிடம் அழகிய புன்னகையோடு அருளி செய்தார். மகா பாக்கியவதியே, உனக்கு அப்படியே ஆகட்டும். தேவி, நீ பத்ரிகாசிரமத்திற்கு செல்வாயாக. அங்கே தினமும் என்னை தியானம் செய்து ஐம்பூதங்களால் ஆன இந்த உடலை துறந்து பரம்பொருளாகிய என்னோடு இணைவாய். உன்னுடைய பிறப்பு இறப்பு துன்பங்களும் இத்துடன் முடிவுக்கு வரும். ரகோத்தமனின் அமுத மொழிகளை செவிமடுத்த அந்த தேவி உடனே பத்ரிகாசிரமத்திற்கு சென்று ஸ்ரீ ராமபிரானை தியானித்து அழிவில்லாத நாராயண பதத்தை அடைந்தாள். அங்கதன் முதலியோரின் ஐயம், சந்தேகம், வானர கூட்டம் தேவி சீதையை தேடி மர கூட்டங்களிலும் பல இடங்களிலும் சுற்றி திரிந்தும் பூமியின் புதல்வியான சீதையை எங்குமே காணவில்லையே என்றும் எத்தனை தினங்கள் கடந்துவிட்டன என்றும் சிந்தித்து வருந்திய தாரையின் புதல்வனான அங்கதன் தன் வானர உறவினர்களிடம் கூறினான். நாம் பாதாள குகைக்குள் புகுந்து வழி தெரியாமல் அலைந்ததால் தினங்கள் கழிந்தது கூட நமக்கு தெரியவில்லை. நிச்சயமாக 1 மாத காலம் கடந்து விட்டது. கிஷ்கிந்தா காண்டத்தின் தொடர்ச்சி தொடர்கிறது. பின்னணி. தேவி சீதையை தேடிச் சென்ற அங்கதனும் வானரங்களும் குறித்த காலத்திற்குள் சீதையை கண்டறிய இயலாமல் தவித்த போது
அங்கதன் தன் வருத்தத்தை கூறி சுக்ரீவனின் தண்டனைக்கு அஞ்சி உயிரை விட துணியும் கட்டம். பூசுதையை கண்டறிந்ததும் இல்லை, நாம் ஜானகியை சீதையை கண்டும் அறியவில்லை. அரசரின் கட்டளையை நிறைவேற்றாமல் வீணாக நாம் தலைநகருக்கு திரும்பினால் அவன் நம்மை நிச்சயம் கொன்று விடுவான். இதில் எந்த ஐயமும் இல்லை. சுக்ரீவனின் ஆணை ஒருபோதும் பயனற்றதாக போகாது. மேலும் அவனது எதிரியினை வாலியின் மகனான என்னை கொல்வதில் அவனுக்கு எந்த தயக்கமும் இருக்காது. ஏனெனில் என் மீது அவனுக்கு எந்த அன்பும் கிடையாது. என்னை முன்பு காப்பாற்றியதும் பகவான் ஸ்ரீ ராமபிரானே ஆவார். ராம காரியத்தை முடிக்காமல் திரும்பி சென்றால் அவன் என் உயிரை ஒருபோதும் விட்டு வைக்க மாட்டான். ஆதலால் தாய்க்கு சமமான தனது சகோதரனின் மனைவியை எவ்வித தயக்கமுமின்றி அடைந்து வாழும் அந்த வானர தலைவன் ஒரு பாவி துராத்மா. அவனால் செய்ய முடியாத கொடூரம் எதுவும் உண்டோ? அவனுடைய நாட்டிற்கு நான் இனி செல்ல போவதில்லை. இப்போதே இங்கேயே என் உயிரை மாய்த்து கொள்வேன். ஏதேனும் ஒரு வழியில் நீங்கள் தப்பி சென்று விடுங்கள் என்று கூறி அங்குதன் அழுத போது மற்ற வானரங்களும் அதே பெருந்துயரத்துடன் விழிநீரை துடைத்து கொண்டு அன்போடும் நட்புணர்வோடும் உடனே கூறினர், எந்த வகையிலும் இப்படி வருந்த வேண்டாம். தம்மை காப்பாற்ற நாங்கள் உங்களோடு என்றுமே இருக்கிறோம். இன்று நாம் கடந்து வந்த குகைக்குள் சுயம் பிரபை குகை மீண்டும் சென்று நாம் அனைவரும் நெடுங்காலம் மிகவும் சுகமாக வாழ்வோம். எல்லா செல்வங்களும் பாக்கியங்களும் நிறைந்த அந்த திவ்ய நகரம் தேவலோகத்திற்கு ஒப்பானது. நண்பனே, அங்கே யாராலும் நமக்கு ஒரு நாளும் ஒரு பயமும் இருக்காது. தாரையே செல்லலாம், நாம் சிறிதும் தாமதிக்க வேண்டாம் என்று அங்கதனின் வானர வீரர்களின் சிறந்தவர்கள் கூறுவதை செவிமடுத்து குறிப்பை அறியும் நிபுணனும் நீதி வல்லவனுமாகிய வாயுபுத்திரன் ஹனுமான் அங்கதனை எழுப்பி தேற்றி இவ்வாறு கூறினார். என்ன ஒரு தவறான எண்ணம்! தகுதியற்ற இத்தகைய மன இருள் உனக்கு வரலாமா? ஸ்ரீராமனுக்கு நீ மிகவும் பிரியமானவன், என் தாரையின் மைந்தன் என்று அவரது உள்ளத்தில் எப்போதும் மிகுந்த வாத்சல்யம் அன்பு உண்டு. அதை என்னை விட வேறு யாரும் நேரில் கண்டதில்லை. லக்ஷ்மணனை விடவும் நீ அவனுக்கு மிகவும் பிரியமானவன். உனது திறமையும் ஆற்றலும் அவரது திருவுள்ளத்தில் உள்ளது. அவரது அன்பில் எந்த ஒரு தளர்ச்சியும் ஏற்படாது. பசும் பொன்னிற்கு எப்போதாவது மாற்று குறையுமா? ஆகவே நண்பனே, ராமனிடமிருந்து உனக்கு ஒருபோதும் பயம் உண்டாகாது. வானர தலைவரான சுக்ரீவனோ பாகவதர்களில் சிறந்தவன். அவன் யாருடனும் பகை கொள்வதில்லை. மனதில் சிறிதும் கலக்கம் கொள்ளாதே. தேவேந்திரனின் மைந்தனின் வாலியின் புதல்வனே, இதனை செவிமடுப்பாயாக. நானும் உனது நன்மையிலேயே நாட்டம் உள்ளவன். அறிவில்லாதவர்களின் வார்த்தைகளை செவிமடுத்து மனம் மயங்காதே. உனக்கு தீங்கு வராமல் இருக்கத்தான் குகையில் வசிக்கிறேன் என்று வானர கூட்டம் கூறவில்லையா? நீயே கூறுவாய். ராமபிரானின் அம்பு ஊடுருவ முடியாதது, வெல்ல முடியாதது உலகிலும் எதுவும் இல்லை என்பதை நீ அறிந்து கொள்வாய். புத்தி இல்லாதவர்கள் இவ்வாறு கூறி மயக்கினார்கள். துர்மதியானது அறியாமை சிறிதும் உண்டாகிவிடக்கூடாது. ஆபத்து வந்து நெருங்கும் காலத்தில் சான்றோர்களின் நல்லோரின் உபதேசம் விளங்காது ஏற்கப்படாது. தீயோரின் மீது நம்பிக்கையும் நல்லோரிடம் எதிர்மறை எண்ணமும் பகையும் தேவர்கள் அந்தணர்கள் மற்றும் குல தர்மத்தின் மீது வெறுப்பும் முந்தைய உறவுகளின் தோன்றும் பகையும் பெருகி பெருகி குலநாசத்தை தானே தேடிக்கொள்ளும் நிலையை உண்டாக்கும். மிகவும் இரகசியமானதும் மறை பொருளானதுமான ஒரு செய்தியை உனக்கு அன்போடு கூறுகிறேன், நீ செவிமடுப்பாயாக. ஸ்ரீராமபிரான் சாதாரண மனிதன் அல்லன் என்பதனை அறிந்து கொள்வாய். அவரை நாராயணர், பரமாத்மா, அகில உலகிலும் நிறைந்தவர், ஜெகன்மயமானவர், மாயா பகவதியும் சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தேவியும் அகில உலகையும் மயக்கும் ஆற்றல் கொண்டவளுமான பராசக்தியே தேவி சீதையாக தோன்றியிருக்கிறாள். லக்ஷ்மண சுவாமியும் உலகிற்கு ஆதாரமான நாகராஜனாகிய ஆதிசேஷன் ஆவார். உலக வடிவான அவர் பூமியில் மனித வேடமிட்டு அயோத்தியில் வந்து பிறந்தார். அரக்கர் கூட்டத்தை அடித்து உலகையும் காப்பதற்காக முன்னொரு காலத்தில் பிரம்மதேவரால் வேண்டப்பட்டதால் மன்னனின் திருமகனாக சூரிய குலத்தில் துன்புறுவோரை காப்பவனும் சிவபெருமானால் சேவிக்கப்படுபவனும் ஜனார்த்தனனும் மாதவனும் வைகுந்தவாசியும் முகுந்தனும் தயாபரனுமான எம்பெருமான் மனிதனாக இந்த உலகில் அவதரித்துள்ளார். அவரது தொண்டர்களாகிய நாம் அவருக்கு பணிவிடைகள் செய்ய இறைவனின் கட்டளையின்படி வானர வேடமிட்டு
பூவுலகில் வந்து பிறந்திருப்பதும் முன்பு நாம் மிகுந்த தவம் செய்து ஈசனாரை கண்டு வணங்கி அதனால் பிரசன்னமான மாதவனின் அடியார்களின் பாதங்களை எப்போதும் பணிந்து உபசரித்து வைகுந்த உலகை அடைந்து வாழ்வதற்கு இனி தாமதிக்க தேவையில்லை என்பதை அறிந்து கொள்வாயாக. இவ்வாறாக வாயுபுத்திரன் ஹனுமான் அங்கதனிடம் பல்வேறு மங்களகரமான வார்த்தைகளை கூறி ஆறுதல் படுத்தினார். உடனே விந்திய மலையில் புகுந்து பூமி தேவியின் புதல்வியான தேவி சீதையை தீவிரமாக தேடிக்கொண்டே விரைவாக அழகிய தெற்கு கடற்கரையை அடைந்து மகிழ்ச்சியுடன் மகேந்திர மலையின் அடிவாரத்தை சென்றடைந்தனர். கடப்பதற்கு கடினமானதும் மிகவும் ஆழமானதும் பயங்கரமானதும் அடைவதற்கு அரியதுமான அக்கடலை கண்டு அந்த வானர கூட்டங்கள் அச்சமடைந்து மிகவும் கலக்கமுற்றன. உடனே அவர்கள் மீண்டும் மீண்டும் சிந்தித்து தங்களுக்குள் ஆலோசித்தனர். இனி நாம் என்ன செய்வது என்பதனை குறித்து தொடர்ந்து சிந்திப்போம். குகைக்குள் புகுந்து நாம் இவ்வளவு பிரயாசைப்பட்டும் மனக்கலக்கத்துடனேயே கேடு விதிக்கப்பட்ட 1 மாத காலமும் முடிந்துவிட்டது. தாமரை மலரில் உரையும் லட்சுமி தேவியான சீதையையும் நாம் காணவில்லை. 10 தலையை உடைய ராவணனையும் எங்கும் நாம் காண இயலவில்லை. சுக்ரீவனோ மிகவும் கடுமையான தண்டனை அளிப்பவன். அவன் நம்மை நிச்சயம் கொன்று விடுவான். கோபம் கொண்டு சுக்ரீவனின் தண்டனையால் இறப்பதை விட உண்ணான் நோன்பிருந்து பட்டினி கிடந்து உயிர் துறப்பது நமக்கு நன்மை அளிக்கும் என்று வானர கூட்டம் சிந்தித்து முடிவெடுத்தது. கர்ப்பை புல்லை பரப்பி படுத்து கொண்டு அனைவரும் விதியினால் நமக்கு இது நேர்ந்ததே என்று எண்ணினார்கள். சம்பாதி வாக்கியம். சம்பாதியின் வார்த்தைகள். அப்போது மகேந்திரமலையின் குகையிலிருந்து கழுகு மெதுவாக வெளியே வந்தது. முதியவனான ஒரு கழுகு தலைவன் மலை போன்ற உருவம் கொண்ட பெரும் வடிவனன். சுற்றிலும் படுத்து கிடந்த குரங்குகளைக் கண்டு மகிழ்ச்சியுடன் கழுகுகளின் தலைவன் கூறினான், சிறகுகள் இல்லாத எனக்கு தெய்வம் நற்பெயராக பல நாள்களுக்கான உணவை பலவந்தமாக தந்துள்ளது. தினமும் என் முன்னால் ஒவ்வொன்றாக உயிர் துறக்கும் இவர்களை நான் மகிழ்ச்சியோடு உட்கொள்வேன். கழுகின் வார்த்தைகளை செவிமடுத்து குரங்குகள் அனைத்தும் பயந்து போய் தங்களுக்குள் விரைவாக உரையாடி கொண்டன. மலை போன்ற இந்த கழுகு தலைவன் விரைவிலேயே நம் அனைவரையும் கொத்தி விழுங்கி விடுவான். நம்முடைய முயற்சி வீணாகி போய் இறக்கும் நிலை வந்துவிட்டது. விதியின் வழியை யாராலும் தடுக்க முடியாது. நம்மால் எந்த காரியமும் ஒழுங்காக செய்யப்படவில்லை. நமது கர்ம தோஷங்களை என்னவென்று கூறுவது? அந்தோ ராம காரியத்தையும் நம்மால் சாதிக்க முடியவில்லை. தலைவனின் சுக்ரீவனின் விருப்பத்தையும் நிறைவேற்றவில்லையே. இதனால் வீணாக இறக்க நேரிட்டது. நாமெல்லாம் எவ்வளவு பாவிகள்! தூய்மையான தர்மாத்மாவான ஜடாயுவின் நற்குணங்களை எவ்வளவு எண்ணினாலும் கூறி முடியாதே. வர்ணிக்க முடியாத பெருமை உடையவன். அவன் புண்ணியத்தை எண்ணி பார்த்தால் வேறு யாருக்காவது அது கிடைக்குமா? ஸ்ரீராமபிரானின் காரியத்திற்காக உடனடியாக உயிர் துறந்தவன் ஸ்ரீராமபிரானின் தாமரை பாதங்களில் சென்று சேர்ந்தான். பறவையாக இருந்த போதிலும் அவனுக்கு மோட்சம் கிடைத்தது. கருடவாகனன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பேரருள் உண்மையிலேயே வியப்பானது. வானரங்களின் வார்த்தைகளை செவிமடுத்த சம்பாதி மனதில் மிகுந்த மகிழ்ச்சியடைந்து வினவினான், செவிகளுக்கு அமுதம் போன்ற இவ்வார்த்தைகள் குறிப்பிடப்பட்ட ஜடாயுவிற்கு என்ன நேர்ந்தது? நீங்கள் ஒருவருக்கொருவர் என்ன உரையாடிக் கொள்கிறீர்கள்? இங்கே வாருங்கள், சிறிதும் பயப்பட வேண்டாம். தேவேந்திரனின் மகனும் அங்கதன் அன்புடன் அதனை செவிமடுத்து சம்பாதியின் முன்னே சென்று நின்று செந்தாமரை கண்ணன் பகவான் ஸ்ரீ ராமபிரானின் திருவடிகளை மனதில் ஏந்தி மிகுந்த மகிழ்ச்சியுடன் கூறத் தொடங்கினான். சூரிய குலத்தில் பிறந்து ஆரியபுத்திரன் மகாவிஷ்ணு நாராயணராகவும் தாமரை கண்ணனும் ஆகிய ஸ்ரீ ராமபிரான் தன் இளவலான லக்ஷ்மண சுவாமியுடனும் தன் தேவியாகிய ஜானகியுடனும் முற்காலத்தில் தந்தையின் ஆணைப்படி தவம் செய்வதற்காக வனத்திற்கு சென்றார். அக்காலத்தில் மிகவும் கொடியவனான தசமுகன் ராவணன் சீதையை கவர்ந்து செல்ல முயன்றான். லக்ஷ்மண சுவாமியும் தாமரை கண்ணனும் அருகில் இல்லாத சமயத்தில் ஜனகனின் புதல்வி கதறி எழுத சப்தத்தை கேட்டு உடனே சென்று தடுத்து அந்த அசுரனுடன் ஜடாயு கடும் போர் புரிந்தார். குறிப்பு: இது இந்த நூலில் வரும் சம்பாதி மற்றும் அங்கதனின் உரையாடலாகும். பறவைகளில் சிறந்தவனான ஜடாயுவால் தடுக்கப்பட்ட போது அந்த அரக்கன் ராவணன் தன் சந்திரகாசம் எனும் வாளால் அவரது சிறகுகளை வெட்டி எறிந்தான். அப்பொழுது அப்பறவை அரசனும் பூமியில் வந்து விழுந்தான். தன் நாயகரை கண்டு நிகழ்ந்த செய்திகள் அனைத்தையும் உண்மையாய் உரைக்கும் வரை உனக்கு மரணம் வராது என்று நிலமகளான சீதையும் ஆசீர்வதித்தாள். அவளது அருளால் பறவை அரசனும் ராமபிரானை கண்டு நிகழ்ந்த செய்திகளை தெரிவித்து அப்பாக்கியவான் ராம சாயுஜ்ய பேற்றை முக்தியை அடைந்தார். சூரிய குல தோன்றலான பகவான் ஸ்ரீ ராமபிரானும் சூரியனின் புதல்வனான சுக்ரீவனுடன்
தீச்சான்றாக அக்னி சாட்சியாக நட்பு செய்து உடனே வாலியை கொன்று சுக்ரீவனுக்கு அரசையும் அளித்தார். வானர மன்னரான சுக்ரீவனும் ஜானகியை விரைவாக தேடி கண்டுபிடிப்பதற்காக 4 திசைகளிலும் திசைக்கு 1,00,000 சிறந்த வானரங்களை அனுப்பி வைத்தார். நாங்களும் தெற்கு திசையை நோக்கி வந்தோம். ஆனால் அந்த அரக்கனையோ வேறு எங்கும் நாங்கள் காணவில்லை. 30 தினங்களுக்குள் திரும்ப செல்லாவிட்டால் அந்த வானர தலைவனான சுக்ரீவன் எங்களை கொன்று விடுவார். பாதாள குகைக்குள் புகுந்ததால் நாட்கள் சென்றதே எங்களுக்கு தெரியவில்லை. ஆதலால் நாங்கள் தர்பை புல்லை விரித்து படுத்து உயிர் துறக்க துணிந்த வேளையில் தற்செயலாக தம்மை சந்திக்க பெற்றோம். தமக்கு சீதையை குறித்து ஏதேனும் தெரிந்திருந்தால் தயை கூர்ந்த அந்த செய்தியை எங்களுக்கு கூறியருள வேண்டும். எங்களது உண்மையான வரலாற்றை தாம் அறிந்து கொள்வீராக. தாரையனின் அங்கதனின் சொற்களை கேட்ட சம்பாதியும் மிகுந்த மகிழ்ச்சியோடு அவனிடம் கூறினான். ஜடாயு எனக்கு பிரியமான சகோதரன் ஆவான். நான் அவனிடமிருந்து பிரிந்து வெகுகாலமாகிவிட்டது. இன்று 1000 ஆண்டுகளுக்கு பிறகு நான் என் சகோதரனின் செய்தியை செவிமடுத்தேன். என் சகோதரனுக்கான நீர்க்கடன்களை உத்தரக்கிரியை செய்வதற்காக என்னை ஏந்தி கொண்டு நீர்நிலையின் கடலின் அருகில் கொண்டு சென்று கிரியைகளை என்னை செய்ய வையுங்கள். நான் உங்களுக்கு விரைவாக சொல்லால் தகவலால் உதவி செய்கிறேன். அப்பொழுது வானரங்களும் அவரை மரியாதையுடன் தூக்கி கொண்டு சமுத்திரக்கரையில் வைத்தனர். அக்கடல் நீரில் நீராடி தனது அன்பிற்குரிய சகோதரனுக்காக மரியாதையுடன் நீர்க்கடன் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் உத்தமர்களான வானர கூட்டம் அவரை மீண்டும் அவரது இருப்பிடத்தில் அமர்த்தினர். மன அமைதி அடைந்த சம்பாதி ஜானகியை குறித்த சீதையின் குறித்த செய்தியை விரைவாக கூறத் தொடங்கினார். உயர்ந்த திரிகூட மலையின் உச்சியில் சமுத்திரத்தின் நடுவே லங்காபுரி நகரம் உள்ளது. அங்கே அசோகவனத்தில் ஜானகி அரக்கி பெண்களின் நடுவே வசிக்கிறாள். அது 100 யோஜனை தொலைவில் உள்ளது. இருப்பினும் நான் கழுகாக இருப்பதால் அதை என்னால் நேராக காண இயல்கிறது. இன்று அதை தாண்டி செல்ல யாருக்கு ஆற்றல் சாமர்த்தியம் உள்ளதோ அவர்கள் எந்த வழியால் நீங்கள் கடக்க வேண்டுமோ உடனே சென்று ரத்னாகரம் கடல் தாண்டி பின்னர் அங்கு ரகுத்தமன் ஸ்ரீ ராமபிரான் ராவணனையும் அழிப்பான். இதற்கெல்லாம் உடனடியாக வழி என்னவென்று தீர்மானியுங்கள். 100 யோஜனை பரந்த கடலை எவன் தாண்டி சென்று லங்காபுரிக்குள் நுழைந்து அன்னை வைதேகியை சீதையை கண்டு செய்தியை தெரிவித்து திரும்பி தாண்டி வருகிறானோ அவனை குறித்து சிந்தியுங்கள் என்று அனைவரும் ஒன்றாக தம்முள் ஆலோசித்து உரையாடத் தொடங்கினர். சம்பாதி தனது பழைய வரலாறுகளை வானரர்களிடம் கூறத் தொடங்கினார். நானும் எனது சகோதரனான ஜடாயுவும் முன்பு ஆணவம் நிறைந்த மனதுடன் எங்கள் வேகம் மற்றும் பலத்தை பரிசோதிப்பதற்காக மிக வேகமாக மேலே வானத்தை நோக்கி பறந்தோம். சூரிய மண்டலத்தில் அருகில் சென்றபோது சூரியனின் கதிர்களால் உடனடியாக என் தம்பியின் சிறகுகளில் தீப்பற்றியது. அப்போது அவனை பாதுகாப்பதற்காக நான் அவனுக்கு பின்னால் சென்று சிறகால் மூடினேன். அதனால் என் சிறகுகள் கரிந்து நான் பூமியில் விழுந்தேன். பயபக்தியோடு விழுந்த என் தம்பியும் பறவைகளோடு ஆதாரமாக விளங்கும் சிறகுகளைப் போலவே உண்மையானவன். நான் விந்திய மலையின் சிகரத்தில் வந்து விழுந்தேன். குறிப்பு: இந்த உரை அத்தியாத்ம ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் வரும் சம்பாதியின் உரையாடல் பகுதியாகும். குருடனாய் 3 நாள் விழுந்து கிடந்தேன். கொஞ்சம் பிராணம் எஞ்சி இருக்க விழித்து கண்டபோது என் சிறகுகள் எல்லாம் கரிந்து போயிருப்பதைக் கண்டேன். திசை தெரியாமல் தேசங்களும் புரியாமல் மனம் மயங்கி அலைந்து திரிந்தவாறே நிசாச்சர தாபசரின் நிசாச்சர முனிவரின் புண்ணிய ஆசிரமத்தை சென்றடைந்தேன். என் பூர்வ புண்ணியத்தால் என்னை கண்ட அந்த மகாமுனிவர் பழைய அறிவினால் அறிமுகத்தால் என்னிடம் கூறினார். சம்பாதியே, உனக்கு ஏன் இப்படி ஒரு அவரூபம் நேர்ந்தது? யாரால் இந்த துயரத்தில் அகப்பட்டு கொண்டாய்? மிகவும் சக்தி வாய்ந்த உனக்கு சிறகுகள் கருகி போவதற்கு என்ன காரணம்? கூறுவாயாக. அதனை செவிமடுத்து நான் என்னுடைய வரலாற்றையும் ஒன்றையும் விடாமல் முனிவரிடம் கூறினேன். மீண்டும் கைகூப்பி தொழுது வினவினேன். என் சிறகுகள் நசிந்து அழிந்து போயினவே. கருணாநிதியே, என் உயிரை தாங்கி நிற்பதற்கான வழியை எனக்கு உபதேசித்து அருள வேண்டும். அதனை செவிமடுத்து புன்னகைத்த மகாமுனிவர் கருணை உள்ளத்தோடு எனக்கு அருளி செய்தார். உண்மையானதை உனக்கு கூறுகிறேன். நான் அதை உனக்கேற்றவாறு செய்து கொள்வாய். உடம்பை குறித்து நீ துயரம் கொள்ளாதே. உடலின் தன்மையை குறித்து ஆராய்ந்தால் அது கர்மத்தின் விளைவே ஆகும். உடலின் மீதுள்ள நான் என்ற அகந்தையினால் மோகமும் காமமும் கொண்டு செயல்களை செய்கிறான். பொய்யான அவித்தியில் அறியாமையில் இருந்து தோன்றிய வஸ்துவாக உள்ள ஒன்றின் அகங்காரத்தை உணர்வாயாக.
சிற்சாயையோடு ஆன்மாவின் பிரதிபிம்பத்தோடு கூடியதாக விளங்குகிறது. சுடப்பட்ட இரும்பு உருண்டை போல எப்போதும் அதனால் உடலோடு ஆன்மா கொள்ளும் தாதன்யம் அடையாளம் காரணமாக தானும் ஒரே உணர்வு உள்ளவன் சேதனன் ஆகிவிடுகிறான். நானே உடல் என்ற புத்தி ஏற்படுவது ஆச்சரியம். நிச்சயமாக ஆன்மாவின் மாயையே ஆகும். நானே உடல், தெய்வமே செயல்களை செய்பவன். ஆச்சரியம். சங்கற்பங்கள் அனைத்தும் எப்போதும் ஜீவனுக்கே ஆகும். வினைகளை செய்து அவற்றின் பலன்களால் கட்டுண்டு மோகத்தில் மூழ்கி பிறப்பு இறப்பு எனும் சம்சார சுழலிலும் துக்கத்திலும் சிக்கி தன் உண்மையான அம்சங்களை மறந்து திரிகின்றான். மேலேயும் கீழேயும் சுழன்று கொண்டே புண்ணிய பாபங்களை சேர்ந்து நான் எவ்வளவு புண்ணியங்களை செய்தேனோ அவ்வளவுக்கு செல்வத்தை போல யாகம், தானம் போன்றவற்றால் துன்பங்களை நீக்கி சுகமாக வாழ வேண்டும், சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கையில் மரணம் வந்து சுகமாக வாழும் வேளையில் தலையை தாழ்த்தி வீழ்த்தி விடுகின்றது. புண்ணியம் முடிந்ததும் சந்திர மண்டலத்தை அடைந்து பணிந்து பனித்துளியோடு கூடி பூமியில் பணிந்து விழுந்து நெல் முதலான தானியங்களாக மாறி மகிழ்ச்சியோடு நெடுங்காலம் வாழ்கின்றான். பின்னர் மனிதன் உட்கொள்ளும் உணவாக 4 வகையான உணவுகளாக மாறி அதில் ஒரு பகுதி விந்தாக உருவாகிறது. இந்த கவிதை பகுதி ஜீவாத்மா எவ்வாறு மாயையினால் தன்னை உடலாக கருதி கர்ம வினைகளில் கட்டுண்டு சொர்க்கத்திற்கும் பூமிக்கும் இடையே பிறப்பு இறப்பு சுழற்சியில் உழல்கிறது என்பதனை விளக்குகிறது. இந்த வரிகள் கருப்பையில் ஒரு குழந்தையின் மாதாந்திர வளர்ச்சியை விவரிக்கின்றன. முதல் சில தினங்கள் விந்தணுவும் கருமுட்டையும் இணைந்து முதல் நாளில் திரவ வடிவமாகவும் கலலம் 5 நாள்களில் குமிழை போலவும் புத்புதாகாரம் மாறுகிறது. 1-2 மாதங்கள் சதையாகவும் இரத்த நாளங்களுடனும் சிறிய முளைகளுடனும் உறுப்புக்கள் உருவாகத் தொடங்குகின்றன. 3-4 மாதங்களில் முட்டுக்கள், கை, கால், விரல்கள், அங்குலி ஜாலம் தெளிவாகின்றன. 5-6 மாதங்கள் மூக்கு, காது, விழிகள், பற்கள், நரம்புகள் ஆகியவை உருவாகின்றன. காது துளைகள், செவி துளைகள் தெளிவாகின்றன. 5ஆம் மாதத்தில் உயிர்மையும் உணர்வும் சைத்தன்யம் தோன்றுகிறது. 7-8 மாதங்கள் உடலின் பிற உறுப்புகளும் தலை முடியும் வளர்கின்றன. 9ஆம் மாதம் குழந்தை தாய் வயிற்றில் தினமும் வளர்ச்சி பெற்று கை கால்களை அசைக்கத் தொடங்குகிறது. கருப்பையில் ஜீவனின் புலம்பல், கர்ப்பஸ்துதி, கருவின் வளர்ச்சி, தாயின் நரம்பு வழியே ஊட்டம் பெற்று தாய் உண்ணும் உணவின் சாற்றினால் கருப்பையில் உள்ள கருவானது நாளுக்கு நாள் படிப்படியாக வளர்கிறது. தன் வினை பயனினால் கர்மா கணத்திற்கு கணம் அது வளர்ச்சி அடைகிறது. முந்தைய பிறவிகளின் நினைவும் துயரமும், தனது முந்தைய பிறவிகளையும் தான் செய்த கர்மாக்களையும் எப்போதும் எண்ணி நினைத்து துயருற்று வயிற்று தீயினால் ஜாடராக்னியால் வெம்பியபடி அந்த ஜீவன் பின்வரும் புலம்பல்களை கூறத் தொடங்கினான். ஜீவனின் புலம்பல்: பிறவிகள் மற்றும் பந்தங்கள். 10 லட்சம் 10 100,000 யோனிகளில் பிறந்து எத்தனையோ கர்மாக்களின் பலன்களை நான் அனுபவித்து விட்டேன். மகன், மனைவி, செல்வம், சுற்றத்தார் உடனான பந்தங்களும் தொடர்புகளும் எத்தனையோ 100,000 கோடிகளை கடந்துவிட்டன. செய்த தவறுகளை உணர்தல்: எப்பொழுதும் குடும்பத்தை பராமரிப்பதிலேயே மூழ்கியவனாய் முறையற்ற அநீதியான வழிகளிலேயே செல்வத்தை சேகரித்தேன். நான் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினை ஒருபோதும் சிந்திக்கவே இல்லை. கிருஷ்ணா கிருஷ்ணா என்று ஒரு முறையேனும் ஜபிக்கவும் இல்லை. தற்போதைய நிலை அதற்கெல்லாம் பலனாகவே இதோ இப்போது இங்கே கருப்பையில் இப்படி துன்பப்பட்டு கிடக்கிறேனே. உறுதிமொழி: இந்த கர்ப்பப்பையிலிருந்து வெளி உலகிற்கு எந்த ஆபத்துமின்றி நான் எப்போதுதான் பத்திரமாக வெளியேறப் போகிறேன். வெளியேறிய பின் இனிமேல் நான் எந்த ஒரு தீய செயலையும் துஷ்கர்மத்தையும் செய்யவே மாட்டேன். நற்செயல்களை மட்டுமே செய்வேன். நாராயண சுவாமியை தவிர வேறு யாரையும் நான் என்றும் பூஜிக்க மாட்டேன். பகவான் துதி என்றெல்லாம் மீண்டும் மீண்டும் சிந்தித்து அந்த ஜீவனும் பக்தியுடன் இறைவனின் துதியை துதிக்கத் தொடங்கினான். 10 மாதங்கள் நிறைவடையும் வேளையில் பூ உலகில் சிந்தனையின் தாபத்தால் பிறக்கும் விதியின் வசத்தால் ஸ்ருதி வேத வார்த்தையின் பலத்தினால் ஜீவனும் பிறக்கிறான். யோனி பந்தத்தில் அடைபட்டு பாதுகாக்கப்பட்டதாலும் தாய் தந்தையரால் பல கால துன்பங்கள் என்று கூறி முடிப்பது. யௌவன துன்பமும் மூப்பு துன்பமும் அனைத்தையும் எண்ணி கண்டால் எங்கும் சுகமில்லை நண்பனே. உன்னால் உணரக்கூடியவற்றை எல்லாம் எதற்காக வர்ணித்து நான் வீணாக கூற வேண்டும் பலவந்தமாக? உடலே தான் நான் எனும் பாவனையால் மகா மோகமும் இன்பத் துன்பங்களும் உண்டாகின்றன. கருவறை வாசம் முதலான துன்பங்களும் பிறவிகளின் தோற்றமும் அழிவும் உடலின் மூலமேதான் நண்பனே. பரு உடல், சூட்சும உடல்களுக்கு அப்பால் மேலே இருப்பவன் பரம்பொருளான கேவலன் தனித்த ஆத்மா. உடல் போன்றவற்றின் மீதான மமதையை பற்றை துறந்து மோகமற்ற ஆன்ம ஞானியாய் தாம் வாழ்வீராக. சுத்தம், எப்போதும் சாந்தம், மாறாதது, அவ்யயம், அழிவில்லாதது, புத்தம், தூய அறிவு, பரபிரமம், நந்தமயம், பேரின்மை வடிவம்,
சத்தியம், சனாதனம், பழமையானது, என்றென்றும் உள்ளது, நித்தியம், நிகரற்றது, தத்துவம் ஒன்றே, பரம், நிர்குணம், குணங்கள் கடந்தது, களங்கமற்றது, சச்சிதானந்தம், சகல ஆத்மாக்களின் ஈஸ்வரன், அச்சுதன், சர்வமயமானது, சாஸ்வதம், நிலையானது, மாயையிலிருந்து விடுபட்டவன் என்று அறியும் போது மாயையின் மோகங்கள் அனைத்தும் அகன்றுவிடும். பிராப்த கர்மத்தின் வேகத்திற்கு ஏற்ப இவ்வுலகில் பரமாத்மா ஆத்மாவான தாம் வாழ்வாயாக. நண்பனே, மற்றொரு உபதேசமும் உனக்கு கூறுகிறேன். உன் மனதில் சிறிதும் துன்பம் உண்டாக வேண்டாம். திரேதா யுகத்தில் நாராயணன் பூமிக்கு தசரத மன்னனின் மகனாக பிறப்பார். பூமியில் அரக்கர்களின் அரசனை அழித்து தன் பக்தர்களுக்கு முக்தியை அளிப்பதற்காக அவர்கள் தண்டகாரண்யத்தில் வசிக்கும் போது கொடூரமான 10 முக ராவணன் தாமரையில் உதித்த தேவி சீதையை அறிஞர்களான ராமபிரானும் லக்ஷ்மண சுவாமியும் பிரிந்திருக்கும் நேரத்தில் வந்து தனது சொந்த அழிவிற்காக மாயையால் கவர்ந்து செல்வான். அவளை இலங்கையில் கொண்டு போய் வைப்பான். அந்த வேளையில் தாமரை வெளியாளான சீதையை தேடுவதற்காக வானர அரசனின் கட்டளையால் குரங்கு சேனைகள் தெற்கு கடலின் கரைக்கு வரும். அங்கே உன்னோடு அந்த வானரங்கள் சந்திக்கும் சூழ்நிலை நிச்சயமாக அமையும். அப்போது கருணையோடு மெல்லிய இடையாளான தேவி சீதை வாழும் இடத்தை குறித்து அவர்களுக்கு கூறுவாயாக. அப்படி கூறியவுடன் உனக்கு புதிய சிறகுகள் முளைக்கும். இதில் எந்தவித ஐயமும் இல்லை என்று முன்பு நிசாகரர் என்ற முனிவர் மகாமுனிவர் எனக்கு உபதேசித்தார். இதோ காணுங்கள், எனக்கு புதிய சிறகுகள் வந்துவிட்டன. என்னை ஆச்சரியம், மிகவும் நன்று. உத்தம துறவிகளின் வார்த்தைகள் ஒருபோதும் பொய்யாகாது. ஸ்ரீ ராமபிரானின் கதை எனும் அமுதத்தின் பெருமை ஆராய்ந்து கண்டால் எதுவும் அறிய முடியாதது அல்லவே. என் மனதில் ஸ்ரீராமநாமத்தின் அமிர்தத்திற்கு நிகரான வேறு எதுவும் தோன்றவில்லையே. ஆகா, உங்களுக்கு மேலும் மேலும் நன்மைகள் பெருகட்டும். மங்களகரமான வடிவுடைய தேவி சீதையை நீங்கள் கண்டடைய வேண்டும். நன்றாக முயற்சி செய்தால் நிச்சயமாக இன்றே உங்களால் கடலை கடக்க முடியும். ஸ்ரீராமநாமத்தை சிந்திப்பதன் மூலமே அனைவரும் பிறவி பெருங்கடலை கடந்து விடுகிறார்கள். ஸ்ரீராமபிரானின் தேவியை காண்பதற்காக செல்லும் ராமதூதர்களான உங்களுக்கு இந்த கடலை கடப்பதில் சிறிதும் எவ்வித கலக்கமும் அச்சமும் ஏற்பட போவதில்லை என்று கூறிவிட்டு மிகப்பெரிய உருவம் கொண்ட சம்பாதி ஆகாயத்தில் பறந்து மறைந்தார். சமுத்திர லங்கன சிந்தனை, கடலை கடப்பதை குறித்த சிந்தனை. பின்னர் வானர வீரர்கள் ஆச்சரியத்துடன் ஒருவரோடு ஒருவர் விரைவாக உரையாடத் தொடங்கினார்கள். பயங்கரமான பெரிய முதலைகளும் சுறாக்களும் நிறைந்த முன்னே இருக்கும் பெருங்கடலை கண்டு வானர கூட்டம், நாம் இதை எப்படித்தான் கடக்கப் போகிறோமோ, எங்குமே மறுகரையும் தென்படவில்லையே, முடியாததை எண்ணி பயந்து உயிரை விடுவதற்கு காரணம் என்ன வானரர்களே என்று நீதி சாஸ்திரங்களை அறிந்த வாலியின் மகனான அங்கதன் வானர தலைவர்களிடம் கூறினான். மிகவும் வேகமும் பலமும் கொண்ட வீரர்களே, அங்கதன் முதலான வானரர்கள் கடலை கடப்பது குறித்து தங்களின் பலத்தை மதிப்பிட்டு பேசும் பகுதி. உங்களுக்கு சக்தியும் வீரியமும் எல்லையற்று இருக்கிறதே. உங்கள் ஒவ்வொருவரிடமும் கேட்கிறேன். இங்கு யாராவது ஒருவர் முன்வந்து என்னிடம் கூற வேண்டும். நான் இந்நேரத்தில் நம் அனைவரது உயிரையும் காப்பாற்றிக் கொள்கிறேன். சுக்ரீவன், ராமன், லக்குவன் ஆகியோரிடம் பெரும் துயரத்தையும் போக்கி காப்பாற்றுகிறேன் என்று. அங்கதன் இவ்வாறு கூறியதை செவிமடுத்த அனைவரும் ஒருவரை ஒருவர் கண்டு பிரமித்து நின்றனர். யாரும் எதுவும் கூறாததை கண்டு அங்கதன் மீண்டும் வானரர்களிடம் கூறத் தொடங்கினான். உங்கள் பலத்தை சிந்தித்து பார்த்து அவரவர் முயற்சியோடு தனித்தனியே கூறுங்கள். ஒரு குரங்கு கூறியது, என்னால் 10 யோஜனை தூரம் தாவ முடியும். மற்றொரு குரங்கு கூறியது, என்னால் 25 யோஜனை தாவ முடியும். இன்னொன்று, என்னால் 30 யோஜனை தாவ முடியும் என்றது. வேறொன்று, என்னால் 40 யோஜனை என்றது. தொடர்ந்து என்னால் 50, 60, 70 என்றும் என்னால் 80 யோஜனை தாவ முடியும் என்றும் ஒரு குரங்கு கூறியது. 90 யோஜனை தாவுவதில் எனக்கு எந்த சிரமமும் இல்லை என்றது மற்றொரு குரங்கு. ஆனால் இந்த கடலோ 100 யோஜனை அகலம் கொண்டதாயிற்று. இதை கண்ட ஜாம்பவான் கூறினார், வானர வீரர்களே, இந்த கடலை கடப்பது நம்மிடையே யாருக்கும் சாத்தியமில்லாத ஒன்று என்பது நிச்சயம். முன்பு திரிவிக்ரமனாக எம்பெருமான் 3 உலகங்களையும் அளந்த போது நான் மிகுந்த வேகத்துடன் உலகை 3 முறை வலம் வந்தேன். ஆனால் இப்போது நான் முதுமையால் தளர்ந்து போய்விட்டேன். எனக்கு கடலை தாண்டுவதற்கு போதிய வேகம் இல்லை. நான் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை, அசுரர்களின் எதிரியை, மிக குறுகிய காலத்தில் 21 முறை வலம் வந்தேன். கால உருவான இறைவனின் லீலைகளை எண்ணி பார்க்கும்போது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. பிரம்மதேவரின் மைந்தனான ஜாம்பவான் இவ்வாறு கூறுவதை செவிமடுத்து அதற்கு பதிலாக அருணனின் பேரனான அங்கதன் கூறினான், என்னால் அங்கே இலங்கைக்கு நிச்சயம் தாவ முடியும். ஆனால் திரும்பி இங்கு வருவதற்கு சிரமம் ஏற்படலாம். வேறு
எவருக்கும் இந்த திறமை இல்லை என்றாலும் உமக்கு இத்திறமை இருக்கிறது என்ற போதிலும் பணியாளர்களை தூதர்களை ஒருபோதும் அனுப்ப மாட்டார்கள். தலைவர்கள் ஏவப்பட்டு போவதே முறையாகாது. யாருக்குமே திறமை இல்லை என்றால் பட்டினி விரதம் உண்ணா நோன்பு இருந்து நாம் உயிரை துறப்பதே நல்லது. தாரையின் மகனான அங்கதன் இவ்வாறு கூறிய பின்னர் பிரம்மதேவரின் மைந்தனான ஜாம்பவான் கூறினார், வாயுதேவனின் மைந்தனே ஹனுமனே, நீர் ஒன்றும் பேசாமல் இப்படி சிந்தித்து கொண்டிருப்பது ஏன்? சும்மாவே இருந்துவிடப் போகிறாயா? உன்னை தவிர வேறு யாரையும் காரியம் சாதிக்க கூடியவராக காணவில்லையே. தாட்சாயினியின் கர்ப்பத்திலிருந்து உதித்த மகளின் பேரனாகவும் சாக்ஷாத் மகாதேவனின் சிவனின் அம்சமாகவும் அல்லவா தாம் இருக்கிறீர். மேலும் தாம் வாயுதேவனின் மகனாகவும் இருக்கிறீர். பலத்திலும் வேகத்திலும் அவருக்கு நிகரானவர் தாம். கேசரி என்னும் அசுரனை கொன்று துன்பத்தை போக்கிய வானர தலைவனான கேசரிக்கும் அஞ்சனைக்கும் மகனாக பிறந்தவர் அன்றோ தாம். இந்த நூலில் இடம்பெற்றிருக்கும் இந்த பகுதியானது ஜாம்பவான் ஸ்ரீ ஹனுமனின் பெருமைகளையும் ஆற்றலையும் நினைவூட்டி அவரை ஊக்கப்படுத்தும் பகுதியாகும். சத்வகுணம் நிறைந்தவனே, நீ மட்டுமே ஒப்பற்றவன். அஞ்சனையின் கர்ப்பத்திலிருந்து இந்த பூமியில் நீ பிறந்த அந்த கணத்திலேயே 500 யோஜனை தூரம் ஆகாயத்தை நோக்கி எழும்பி பாய்ந்ததை என் மனதில் நான் நன்கு அறிவேன். சூரியன் உதித்து மேலே எழும்பிய போது அவனது மண்டலத்தை கண்டு அது ஒரு பழுத்த பழம் என்று நீ அதனை தவறாக எண்ணி அதை உண்பதற்காக நீ அருகில் சென்றாய். அதை தடுக்க தேவேந்திரன் தன் வஜ்ராயுதத்தால் தாக்கியதால் நீ கீழே விழுந்தாய். அதனால் வருந்திய வாயுதேவனான உன் தந்தை உன்னை எடுத்து கொண்டு பாதாள உலகத்திற்கு சென்றார். அப்போது மும்மூர்த்திகளும் 33 தேவர்களும் அங்கே நேரில் வந்து உன்னை ஆசீர்வதித்தனர். உலகமே அழிந்தாலும் உனக்கு மரணம் வராது. ஊழிக்காலத்தின் கல்பத்தின் இறுதியிலும் உனக்கு அழிவில்லை என்று அவர்கள் உறுதியாக அருளினர். வேதங்களின் சாரமான அப்பெரியோர்கள் உனக்கு ஹனுமான் என்று அன்போடு பெயரிட்டனர். தாடையில் வஜ்ராயுதம் பட்ட அந்த பழைய வரலாறுகளை எல்லாம் உன் மனதில் மறந்து விட்டாயா? ஸ்ரீராமபிரான் தன் கணையாளியை மோதிரத்தை உன்னுடைய கரத்தில் அல்லவா கொடுத்து அனுப்பினார். அது எதற்காக என்று சிந்தித்து காண்பாய். உன்னுடைய பலம், வீரியம் மற்றும் வேகத்தை வர்ணித்து முடிப்பது எவருக்குமே சாத்தியமில்லை. பிரம்மதேவரின் புதல்வனான ஜாம்பவான் இவ்வாறு கூறியதை செவிமடுத்து வாயுபுத்திரனான ஹனுமன் மிகவும் மகிழ்ந்த அகில பிரம்மாண்டமும் நடுங்கும் வகையில் பெரிய உருவத்தை எடுத்தார். மகிழ்ச்சியுடன் சிம்மநாதம் செய்தருளினார். வாமனமூர்த்தியை போல வளர்ந்தவர் மலை போன்ற உருவத்துடன் நின்று கூறினார், கடலை கடந்து சென்று பின்னர் லங்காபுரியை நொடி பொழுதில் சாம்பலாக்கி ராவணனை குலத்தோடு அழைத்தும் நான் சீதாதேவியையும் அழைத்து கொண்டு இப்போதே திரும்பி வருவேன். அல்லது 10 தலை ராமனை கட்டி மெல்ல இடக்கையில் எடுத்துக்கொண்டு திரிகூட மலையோடு கூடிய லங்காபுரியையும் வலக்கையில் தாங்கி கொண்டு வந்து ஸ்ரீராமபிரான் முன் வைத்து கை தொழுவேன். ஸ்ரீராமனின் கணையாளி மோதிரம் என் கரத்தில் உள்ளதால் மாருதியின் அனுமனின் வார்த்தைகளை செவிமடுத்த பிரம்மதேவரின் புதல்வனான ஜாம்பவான் மிக்க விருப்பத்தோடு மீண்டும் கூறினார், சீதாதேவியை கண்டுவிட்டு மட்டும் நீ திரும்பி வா. ராவணனுடன் போரிடுவதை பிறகு பார்த்து கொள்ளலாம். 10 தலை ராவணனை ராகவனே ஸ்ரீராமனே வதம் செய்வார். அவர் தன் பராக்கிரமத்தை காட்டுவதற்கு அதுவே சரியான தருணம் அல்லவா? ஆகாய மார்க்கமாக செல்லும் உனக்கு எந்த இடையூறும் வராதிருக்குமாக. உனக்கு மங்களம் உண்டாகட்டும். வாயுதேவனும் உனக்கு துணையாக அருகில் இருப்பார். ஸ்ரீராம காரியத்திற்காகத்தானே நீ செல்கிறாய் என்று ஆசீர்வதித்து வானர தலைவனான ஜாம்பவான் விரைந்து செல்லுமாறு பணித்த பின்னர் அனுமன் வேகமாக சென்று மகேந்திர மலையின் மீதேறி கருடனை போல பிரகாசித்து நின்றார். ஆசி வழங்கி வானர கூட்டத்தை விரைவாக செல்லுமாறு பணித்த பின்னர் விரைந்து சென்ற மகேந்திர மலையில் மேலேறி கருடனை போல பாம்பின் எதிரியான கருடன் போல பிரகாசித்து நின்றார் ஆஞ்சநேய சுவாமி. இவ்வாறு விவரித்து கூறிய அக்கிளியும் அக்காலத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தது. இங்கனம் அத்தியாத்ம ராமாயணத்தின் உமா மகேஸ்வர உரையாடலில் கிஷ்கிந்தா காண்டமானது இனிதே நிறைவுற்றது. சுந்தரகாண்டம் பகுதி இனிதே தொடங்குகிறது. கூறுவாய் எனக்கு கூறுவாய். கதைகளை மிகுந்த அன்புடன் காக்குத்தனின் பகவான் ஸ்ரீராமபிரானின் லீலைகளை செவிமடுக்க திருப்தி அடைவதே இல்லை. கிளி மகளிடம் இவ்வாறாக ரகுகுல தலைவனின் ராமனின் புகழை செவிமடுக்க விரும்பி வினவிய பின்னர் இனிய மொழியான கிளி காருண்ய மூர்த்தியான ராமனை மனதால் தியானித்து தொழுது கூறத் தொடங்கினாள். பரத்வாஜன் மகளிடம் பார்வதி தேவியிடம் புன்னகையோடு கங்காதரரான சிவபெருமான், அப்படியானால் கவனமாக செவிமடுத்துக்கொள் என்று அருளி செய்தார். சமுத்திர லங்கனம், கடல் தாண்டுதல். 100 யோஜனை அகலமுடைய உவர்ப்பு நீர் நிறைந்த கடலை தாண்டி லங்கையை சென்றடைந்தார்
சென்றடைய மாருதியான ஹனுமன் மனித குலத் தலைவனான ராமபிரானின் தாமரை திருவடிகளை மகிழ்வோடு மனதில் உறுதியாக தியானித்து அளவற்ற பலம் கொண்ட வானர வீரர்களிடம் இவ்வாறு கூறினார். நீங்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருங்கள். என் தந்தையான வாயுதேவரைப் போல நான் இந்த விண்வெளியில் மிகுந்த வேகத்தோடு அரக்கர்களின் இருப்பிடம் நோக்கி செல்கிறேன். ராமபிரானின் கூறிய அம்பை போன்ற அசாத்திய சாகசத்தோடு இன்றைய ராமபிரானின் மனைவியை சீதாதேவியை காண்பேன். அகில உலகங்களுக்கும் அதிபதியான ராமபிரானிடம் விரைவாக செய்தி அறிவியுங்கள் என்று நான் காரியம் கைகூடி பாக்கியசாலியானேன், கிருதார்த்தனானேன். பணிந்து வணங்கும் மக்களின் பிறப்பு இறப்பு எனும் சுழற்சியை போக்கும் திருநாமம் கொண்ட உயிர் பிரியும் காலத்தில் எண்ணுபவர் பிறப்பு இறப்பு எனும் பெருங்கடலை கடப்பதற்கு ஏற்ற ஆற்றல் மிக்க ராமநாமத்தை யான் எப்பொழுதும் தூய மனதுடன் துதிக்கிறேன். அதன் பின் என் இதயத்தில் சட்டென்று ரகுபதியின் மீது இடைவிடாத பக்தி பிறந்தது. அவரது கனையாளியும் மோதிரம் என் தலைமேல் உள்ளது. உங்களுக்கு எதுவுமே தெரியாது என்றில்லை. நீங்கள் அனைவரும் சட்டென்று அறிந்து கொள்வீர்கள். வானர வீரர்களே, நீங்கள் அனைவரும் இதனை உணர்வீர்களாக என்று வாயுவின் மைந்தனான ஹனுமன் கூறி தனது வாளை உயர்த்தி காட்டி பரந்த மார்பையும் அகன்ற கழுத்தையும் நேர்மையான பார்வையையும் குவிக்கப்பட்ட கரங்களையும் உடையவனாய் தன் இதயத்தில் பகவான் ஸ்ரீ ராமபிரானை நிலை நிறுத்தி தெற்கு திசையை நோக்கி பாய்ந்தான். இது ஸ்ரீ அத்தியாத்ம ராமாயணம் கிளிப்பாட்டு நூலின் 17ஆம் நாள் கதை பகுதி இனிதே நிறைவடைந்தது.